ப்ரோ ஒன் டே ஃபுல்லா மத்த மேலே உட்காந்து சாப்பிடுங்க ப்ரோ. என்னது ஒன் டே ஃபுல்லா மத்த மேலே உட்காந்து சாப்பிடணுமா? எப்படிங்க ஒன் டே ஃபுல்லா மத்த மேலே உட்காந்து சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்குமாச்சு. சரி உங்களுக்கா ட்ரை பண்ணி பார்த்துருவோம், சர்ப்ரைஸ் பண்ணுங்க வாங்கலாம். சரி காலையில என்ன சாப்பிட போனா பிரியாணி தான் சாப்பிட போறேன். வீட்லயே செஞ்சு வச்சிருந்தாங்க. சரி நானும் டிஃபன் பாக்ஸ்ல கட்டிக்கின்னு எடுத்துன்னு கிளம்பிட்டேன். மரத்தை தேடிக்கின்னு இங்க ஒரு வேப்ப மரம் ஒன்று இருந்துச்சு. சரி வாங்க மேலே ஏறி சாப்பிட்டு பார்த்துருவோம். எப்படி சாப்பிட போறேன்னே தெரியல. சரி வாங்க மேலே ஏறி போய் சாப்பிட்டு பார்த்துருவோம். மரம் பாகத்துக்கு 2 இதுவா பிஞ்சு போகுது. எப்படி ஏற போகணும்னு பார்த்துனே இருந்தேன். சரி நானும் அப்படி அந்த சைடு கால் வச்சு மேலே ஏறிட்டேன். எப்படியோ ஒரு ஐயா மத்த மேல உட்காந்துக்கு வாட்டமே பண்ணல. சரி நானும் சுத்திக்கிட்டு எப்படியோ உட்காந்துட்டேன். மத்த மேல நல்லா நெகலா இருந்துச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். நல்லா குழு இருந்துச்சு. வேப்ப மரம் வேறவா. சரி நானும் உட்காந்துட்டேன். பிரியாணி திறந்துட்டு சாப்பிடலான்ட்டு நானும் ஓபன் பண்ணிட்டேன். சரி வாங்க பிரியாணி சாப்பிட்டு பார்த்துருவோம். சரி நானும் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வேற லெவல் இருந்துச்சு. காலங்காத்தாலே சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் மற்ற நகரில் சாப்பிட்றதுக்கு வேற லெவல் இருந்துச்சு. நான் ஒன்று உட்காந்துக்கு தான் கொஞ்சம் வாட்டப்படல. சரி நானும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வேற லெவல் இருந்துச்சு. அது கூட முட்டை தொக்கு வேற, முட்டை வச்சு சாப்பிட்றதுக்கு வேற லெவல் இருந்துச்சு. சரி நானும் லபு லபுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மற்ற மேலே உட்காந்து சாப்பிட்டுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் ஒன்று அங்கங்கே எறும்பு தான் கடிக்குது. சரி பரவாயில்லன்ட்டு நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சான்ஸே இல்லை மற்ற நேரில் உட்காந்து சாப்பிட்டுக்கு இந்த வேற லெவல் இருந்துச்சு. நான் ஒன்று காற்று தான் கொஞ்சம் அடிக்கல. காற்று வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கான். சரி நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மற்ற மேலே ரொம்ப நேரம் உட்காந்துக்குது. காலில் வலிக்குது. எப்படா சாப்பிட போனேன். எப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வாங்க கீழே இறங்கி போகலாம். சரி தண்ணி குச்சிடலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி போகலாம். கீழேருந்து மேலே வந்துச்சு தண்ணி. சரி வாங்க குச்சிடலாம். கேட்ச் கரெக்டாக பிடிச்சிட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆகி கீழே குஞ்சிட்டு இருக்கோம். சரி நானும் கை ஆரம்பிச்சிட்டேன். சரி நானும் கழுவிட்டு நானும் தண்ணி குடிச்சிட்டேன். வயிறு ஃபுல்லாகி போச்சு. பிரியாணி காலையில் கத்தால சாப்பிட்டுக்கு வேற லெவல் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மதியம் பார்க்கலாம். பாய். 5 hours later. சரி மதியம் சாப்பிட்டுக்கும் வீட்டுல இருந்து கட்டின்னு வந்துட்டேன். டிஃபன் பாக்ஸ்ல போட்டேன். கறி தொக்கோ பிரிஞ்சி. வாங்க மத்த மேல ஏறி உட்காந்து சாப்பிட்டு பாத்துருவோம். சரி வாங்க போலாம். மரம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாகுது. எப்படி ஏறி போய் சாப்பிட போனே தெரியல. சரி வாங்க போலாம். மத்த மேல ஏறி சாப்பிட்டு பாத்துருவோம். மரம் வேற ரொம்ப ஹைட்டு. டிஃபன் பாக்ஸ் இப்ப கீழே வாங்கிக்கினேன். மேல போயிட்டா எடுத்து தர முடியாது. சரி நானும் மரத்து மேல ஏற ஆரம்பிச்சிட்டேன். காலையே நான் மத்தோட இந்த மரம் ரொம்ப கஷ்டமாகுது ஏறத்துக்கு. எப்படியோ ஒரு வழியா மேலே ஏறி ஒரு இடம் பார்த்து உட்காந்துட்டேன். சரி வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அந்த மரத்தோட இந்த மரம் ரொம்ப நகலாகுது. காத்து வேற உசுன்னு வீசுது. எப்படிதான் உட்காந்து சாப்பிட போனே தெரியல. சரி வாங்க டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சரி நானும் சாப்பிடலான்னு நானும் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வேற லெவல் இருந்துச்சு. பிரிஞ்சுக்கும் கறி தொக்கு செம்மையா இருந்து சாப்பிட்டுக்கு சான்ஸே இல்லை. சரி நானும் லபுலப்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். காத்து வர்றதுக்கு உசுன்னு அடியுது. எப்படிதான் சாப்பிட்டு கீழே இறங்க போறேன். சீக்கிரமா சாப்பிட்டு கீழே இறங்கிடலாம். டைம் ஆவ காத்து வேற அதிகமாகுது. எப்படா சாப்பிட்டு கீழே இறங்க போறேன். சரி நானும் லபுலபுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு சீக்கிரமா சாப்பிட முடியுமோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் வேற தண்ணியே இல்லாம குச்சிக்கிறேன். தண்ணி வேற கீழே தான் இருக்குது. திடீர்னு அடிச்சினா கூட தண்ணி குடிக்க முடியாது. கீழே இறங்கி போய் குடிக்கணும். எப்படியோ ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் தண்ணி குடிக்காமலே. கீழே இருந்து தண்ணி தின்னு மேலே வந்துச்சு. சரி நானும் குடிக்கலான்ட்டு நானும் அது கழுவி ஆரம்பிச்சிட்டேன். கழிட்டு தண்ணி குடிச்சேன். எப்படா தண்ணி குடிக்க போனேன். எப்படி தண்ணி குடிச்சு முடிச்சிட்டேன். ஒரு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வாங்க நைட்டு பார்க்கலாம். நைட்டுக்கு ஹோட்டலுக்கு தான் போனேன். சரி இட்லி வாங்கலான்ட்டு. சரி நானும் போய் ஒரு 4 இட்லி பார்சல் வாங்கிக்கினேன். வாங்க மற்ற மேலே உட்காந்து சாப்பிட்டு பார்த்துருவோம். இட்லியும் கையில் இருக்குது. மரம் ரொம்ப பயங்கரமாகுது. இதுவும் வேப்ப மரம் தான். பார்க்கறது ரொம்ப பெரிய மரம். எப்படி ஏறி போய் சாப்பிட போனே தெரியல. சரி வாங்க போகலாம். சரி நானும் மற்ற மேலே ஏறலான்ட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். மரம் பார்க்கறதுக்கு ரொம்ப கனமாகுது. எப்படிதான் ஏற போறேன்னு நினைச்சேன். சரி அங்கங்க சின்ன சின்ன கிளையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிட்டேன். சரி நானும் டிஃபன் இப்பயே வாங்கிக்கினேன். மேலே ஏறிட்ட தர முடியாது. சரி நானும் வாங்கிக்கிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி பரவாயில்லன்ட்டு நானும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். எப்படியோ ஒரு வழியா மற்ற மேலே உட்காந்துட்டேன். வாங்க சாப்பிட்டு பார்த்துருவான். சரி நானும் நல்லா உட்காந்துட்டேன். சரி நானும் பார்சல பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரிச்சுட்டு சேருவா இருந்துச்சு. சேருவாவும் இட்லியில ஊத்திட்டேன். சுட இருந்துச்சு இட்லி வேற. சரி சாப்பிடலாம் வாங்க. சரி நானும் சாப்பிடலான்ட்டு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வேற லெவல் இருந்துச்சு. இட்லி நல்லா சுட இருந்துச்சு. சேருவா கூட வேற லெவல் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சரி நானும் லபுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மற்ற மேல நைட் டைம் வேற ஏதாச்சும் இருக்குமா நான் தெரியல. சரி நானும் பயந்துக்கினே சாப்பிட்டு இருந்தேன். பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாகுது. வேப்ப மரம் பெரிய வேப்ப மரம். சரி பயந்துக்கினே சாப்பிட்டு இருந்தேன்.
காத்து வேற ஒரு சைடு வீசுது, மழை வருமானு தெரியல. சரி சீக்கிரமா சாப்பிட்டுருவான். சரி நானும் சீக்கிரமா சாப்பிடலான்ட்டு லகுலகுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பகல்ல மொத்த மேல உட்காந்து சாப்பிடுறோம், நைட்ல மொத்த மேல உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப பயங்கரமா இருக்குது. சரி சீக்கிரமா சாப்பிடுவோன்ட்டு நானும் சீக்கிரமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி எப்படா சாப்பிட்டு முடிக்க போறேன்னு எப்படியோ ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மழை வேற வரா மாதிரி இருக்குது, காத்து வேற உசு உசுன்னு வீசுது. சரி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரி கழுவிட்டேன் மேலேயே. மத்த மேல உட்காந்து சாப்பிட்டுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்து எப்படியோ ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரி நானும் மத்த மேல இந்த கீழே இறங்கிட்டேன். ஒன் டே ஃபுல்லா மத்த மேல உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. மறக்காம லைக் பண்ணுங்க, புதுசா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.